Hi everyone, welcome to Max and Max Only. இன்னைக்கு நாம 8th Maxல உள்ள exercise 1.7 பார்க்க போறோமா. அதாவது exercise 1.7ல என்ன பார்க்க போறோம்னா miscellaneous practice problems பார்க்க போறோம். அதாவது பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள். அடுத்து பாப்போம். அதுல first sum என்ன அப்படினா ஒரு பெட்டியில் உள்ள 3/4 பங்கு ஆப்பிள்களின் எடையானது 3 கிலோகிராம் 225 கிராம் எனில் ஒரு முழு பெட்டி ஆப்பிள்களின் எடை என்னவாக இருக்கும் இதுதான் क्वेश्चन சொல்லிருக்காங்க. அத இங்கிலீஷ்ல பாருங்க. If 3/4 of a box of apples weigh 3 kg and 225 gram, how much does a full box of apples weigh? அதாம क्वेश्चन. full box of apples. இதோட weight என்ன அப்படினு சொல்லிட்டு தான் கேக்குறாங்க இல்லீங்களா? அப்ப இதோட weight கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லிக்கினா 3/4 இருக்கக்கூடிய பாக்ஸோட weight என்ன அப்படின்றத கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 3 kg and 225 grams அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகேவாமா? 3 kg 225 grams. அப்போ நாம என்ன செய்ய போறோம்னு சொல்லிக்கினா இத தான் நாம கண்டுபிடிக்க போறோம். அந்த கண்டுபிடிக்க போறது தான் நாம என்ன எடுத்துக்கறோம்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா x அப்படினு சொல்லிட்டு எடுத்துக்க போறோம். அவ்வளவுதான். ஓகேவாமா? இப்போ வாங்க இப்போ நம்ம சம் எப்படி போடுறதுன்னு பாப்போம். இப்போ நாம என்ன செய்றோம்? இது x அப்படினு சொல்லிக்கினா இப்போ இது 3/4 of x. ஓகேங்களா? அப்போ 3/4 of x. அதாவது x இல் 3/4 பங்கு equal to இது ரெண்டுமே ஒரே இதான் மீன் பண்ணுது. என்னன்னு சொல்லிக்கினா 3 kg and 225 grams அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. 1 kg equal to எவ்வளவுன்னு தெரியும் நமக்கு? 1000 grams. ஓகேங்களா? 1 kg வந்துட்டு 1000 gramsனா இப்போ இதுவும் கிராம் இதுவும் கிராம். அப்போ கிராமா நம்ம ஒரே யூனிட்டா வச்சு தானே இப்ப ஆன்சர் பண்ண முடியும். அப்ப 3 kg வந்துட்டு என்ன சொல்லலாம்னு சொல்லலாம்? 1 kg 1000 கிராம்னா அப்ப 3 kg 3000 grams. அப்ப 3000 and 225 னா இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 3225 வந்துரும். ஓகேங்களா? அப்போ 3/4 ஆஃப்ன்றது என்னவாயிரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும். அதே மாதிரி இல்லனாலும் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணனும்னு தெரியும் உங்களுக்கு. of x is equal to என்ன ஆயிருதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 3 and 3225 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருது. ஓகேங்களா? இப்போதான் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். நம்ம மெயின் ஸ்டெப் வந்துட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம we have to find the value of x. x தான் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன செய்ய போறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய 3/4 நான் என்ன செய்றேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா LHS ல இருந்து RHS க்கு எடுத்துட்டு போறேன். அப்படியே வந்துட்டு RHS க்கு எடுத்துட்டு வரும்போது அது ரெசிப்ரோக்கலா மாறிடும், தலைகீழா மாறிடும். அப்ப என்னவா மாறும்னு சொல்லி கேட்டீங்கன்னா 4/3 ன்னு மாறுது. ஓகேங்களா? அப்போ இந்த 3 ஐயும் டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய 3 ஐயும் இந்த 3225 இது ரெண்டையுமே வந்துட்டு கேன்சல் பண்றேன் நான். அப்போ என்ன வரும்? 1 3 is 3. அப்போ இங்கேயும் 1 3 is 3. இந்த 2 வந்துட்டு கேன்சல் ஆகாது. அதனால 0 இருக்கும். அடங்காது இல்லைங்களா 3ல. அதனால 0 ஆயிருது. அடுத்து 2 22 3 டேபிள்ஸ்ல எத்தனை டைம் வரும்னு சொல்லிக்கிட்டா 7 தடவை 3 21 வந்துரும். திருப்பி பேலன்ஸ் 1 வந்துரும். 15 எத்தனை தடவை? 5 தடவை வந்துரும். ஓகேங்களா? இப்போ 1075 வந்துட்டு இத கேன்சல் பண்ணல 1075 வந்திருக்கு இல்லைங்களா? அப்போ 1075 into 4 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா இதுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. மல்டிப்ளை பண்ணா 5 20 0 மீதி 2 7 28 30 0 மீதி 3 3 அப்படியே வந்துரும். அடுத்தது 1 4 is 4 1 4 இல்லைங்களா? அப்போ 4300 கிராம். இதுதாம்மா இதோட ஆன்சர். ஓகேங்களா? அப்ப இது ஓகேடாமா. நெக்ஸ்ட் சம் போலாம். அடுத்த சம் பாருங்களேன். மங்கலம் 3 4/5 இது பாத்துக்கோங்கடாமா. இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு கலப்பு பிணத்துல இருக்கு. 3 4/5 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு தண்ணீர் குடுவையும் அதை போன்று 2/3 மடங்கு அதிக கொள்ளளவு கொண்ட மற்றொரு குடுவையும் வாங்குகிறாள் எனில் பெரிய குடுவை எவ்வளவு லிட்டர் தண்ணீரை கொள்ளும்? ஓகேங்களா? எவ்வளவு லிட்டர் தண்ணீர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மங்கலம் buys a water jug of capacity 3/4/5 liter. If she buys another jug which is 2/3 times, okay, note this point, 2/3 times as large as a smaller jug, how many liter can the larger one hold? ஓகேமா? இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா இது எல்லாமே மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் கலப்பு பின்னத்துல கொடுத்திருக்காங்க. ஒரு சாதாரணமா யோசிச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்துட்டு 1 லிட்டர் தண்ணி பிடிக்குது. இந்த சின்ன பாட்டில் இது 1 லிட்டர் தண்ணி பிடிக்குதுன்னா இதை விட இது 2 மடங்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொல்லிக்கிட்டா அந்த 1ஓட 2 பெருக்கும் இல்லைங்களா? இது 2 மடங்குன்னு சொன்னா 2 பெருக்கணும்னு அர்த்தம். அப்போ இது வந்துட்டு 2 லிட்டர் பிடிக்கும்னு அர்த்தம். ஓகே, இது இப்போ 2 லிட்டர் பிடிக்குதுன்னா இதோட இது வந்துட்டு 2 மடங்கு பிடிக்குதுன்னா இப்போ 2 × 2 4 லிட்டர் பிடிக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா? இது நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். இது நமக்கு மடங்குனாலே நம்ம அதை மல்டிப்ளை பண்ணணும் தான் அர்த்தம். அதுதான் கேட்டீங்கன்னா மடங்குன்ற வார்த்தை வந்திருக்கு. சோ இந்த பாட்டிலோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 3/4/5 லிட்டர்ஸ் இதோட கெப்பாசிட்டி. இதோட கெப்பாசிட்டி வந்துட்டு என்ன அப்படின்றது தான் நம்ம இப்போ we have to find this capacity of this larger bottle.
ஓகே, இந்த பாட்டிலை விட இது 2/3 மடங்கு அதிக கொள்ளளவு கொண்டது அப்படின்றாங்க. ஸோ இப்போ நம்ம மடங்குன்னு சொன்னதுனால அந்த வார்த்தையை எடுத்துட்டு அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம், அவ்வளவுதான். 3 4/5ன்றதை நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லிக்கிட்டேன், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், அதாவது கலப்பு பின்னத்துல இருக்கு. கலப்பு பின்னத்தை தெரியும் உங்களுக்கு. இப்போ நாம இதை வந்து நார்மலா இருக்கக்கூடிய ஒரு தகா பின்னமா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா மாத்த போறேன். நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை தான் எப்போதுமே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா மாத்த முடியும், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா மாத்தலாம், அதுதான் இது தெரியும் உங்களுக்கு. அப்போ இதை என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கீழே வந்துட்டு இருக்கக்கூடிய, நான் எப்போதுமே ஈஸியா இந்த இடத்துல பண்ணிக்க சொல்றது என்னன்னா, இந்த 2 இடத்துலயும் இந்த 2 நம்பருக்கு நடுவுல மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டுக்கோங்க, இந்த 2 நம்பருக்கு நடுவுல அடிஷன் சைன் போட்டுக்கோங்க. அப்ப என்ன ஆகும், இது 2 நம்பரையும் முதல்ல மல்டிப்ளை பண்ணுங்க. 5 3s are 15. 15ஓட இங்க 4 கூட்டுனீங்கன்னா 15ஓட 4 கூட்டினீங்கன்னா 19. அப்ப இது என்ன ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா 19/5. இந்த பை ஃப்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த 5 அப்படியே இங்க போட்டுறணும். ஓகேங்களா, இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா மாத்துறதுக்கு ஈஸியான மெத்தட். கீழே இருக்கிறது ரெண்டுத்தையும் இங்க மல்டிப்ளை பண்ணிட்டு மேல கூட்டிக்கணும் இல்லைங்களா, ஆட் பண்ணிக்கணும். கீழே பெருக்கி மேலே கூட்டணும், அவ்வளோதான். இதில் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு வர ஆன்சரை கூட்டிக்கோங்க. கூட்டிட்டு அதை அப்படியே இங்கே போட்டுட்டு பை வச்சு ஃப்ராக்ஷனில் எழுதிடுவோம். ஓகேங்களா, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக தான் எழுதணும். ஸோ பையில் கண்டிப்பாக நம்பர் இருக்கும். அடுத்தது இங்கே 2 2/3 அப்படின்னு இருக்கு இல்லையா, அதையும் பாருங்களேன். இப்போ 2 2/3 இதையும் நான் இப்போ வந்துட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்க இம்ப்ராப்பராக மாற்றிக்க போகிறேன். எப்படி எப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, கீழே இந்த இடத்துல பெருக்கிக்கிட்டு மேலே கூட்டிக்க போகிறேன். அப்போது 3 6, அதாவது 3 2s are 6, 6ஓட 2 கூட்டினோம்னா 8 வருது இல்லைங்களா. 6ஓட 2 கூட்டினா 8, 8 இங்கே இருக்க இந்த 3 அப்படியே போடணும். ஸோ 8/3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ சம்முக்கு போகலாம். இப்போ இதுதான் வந்துட்டு இதை வந்து 19/5 மாத்திருக்கோம், இதை 8/3ன்னு சொல்லிட்டு மாத்திரும். ஓகே, இப்போ நாம இந்த பெரிய பாட்டிலோட கெப்பாசிட்டி தான் வேணும். அப்போ நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் the larger bottle the larger one can hold equal to அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும் இல்லைங்களா. ஸ்டெப் அந்த இடத்துல எழுதிட்டு இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறேன். ஓகேம்மா, கவனிங்க. 19/5 into 8/3, அவ்வளவுதான். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகேங்களா, இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 9 8s are 72, 8 8ஓட 7 15, 152 இங்கே என்ன வரும் 15. ஓகேம்மா, இப்போ 152 15ஆல கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 15 டேபிள்ஸில் 152 எத்தனை டைம்ஸ் வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா 10 டைம்ஸ் வரும் இல்லைங்களா. 10 டைம்ஸ் வந்துடும். அப்போ என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா 10, இது வந்துட்டு ஹோல் நம்பர் வந்துடும் இல்லைங்களா. அப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்கும், 10 போக மீதி 2 இருக்கும். 2/15 இதுதாம்மா இதனுடைய லிட்டர்ஸ். இந்த லிட்டர்ஸ் தான் வந்துட்டு இந்த லார்ஜர் பாட்டில் கேன் ஹோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேம்மா, இப்போ தேர்ட் சம் பாருங்க. ரவி 25/8 மற்றும் 16/15 ஆகிய எண்களை பெருக்கி இந்த பெருக்களின் எளிய வடிவமானது 10/3 என கூறுகிறான். சந்துரு எளிய வடிவில் விடையானது 3/1/3 என கூறுகிறான். யார் கூறுவது சரி அல்லது இருவரும் கூறுவது சரியா, விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேம்மா, அதாவது இந்த பையன் ரவின்னு வச்சுக்கோங்க, இந்த பையன் சந்துருன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ரவி மல்டிப்ளைடு 25/8 and 16/15 and he says that the simplest form of this product is 10/3. ஸோ இந்த பையன் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 10/3 தான் வந்துட்டு இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சர் 10/3ன்னு சொல்கிற. அப்படி இப்போ சந்துருன்ற பையன் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சந்துரு says the answer in the simplest form is 3 1/3. அப்போது ஒரு கொஸ்டினுக்கு, அதாவது ஒரு மல்டிப்ளிகேஷனுக்கு 2 ஆன்சர் வந்திருக்கு, ஒரு பெருக்கலுக்கு 2 விடை வந்திருக்கு. அப்போ யார் கூறுவது சரி, அதில் 2 பேருக்கு சொல்றதும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை செக் பண்ண சொல்றாங்க. ஓகேம்மா, வாங்க முதல்ல நம்ம சம்ம போட்டு பார்ப்போம், சரியான ஆன்சர் எதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 25/8 into 16/15 இது ரெண்டையும் தான் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா, கவனிங்க. இங்கே 8 இருக்கு, இங்கே 16 இருக்கு. ஸோ 1 8 is 8, 2 8s are 16, 1 8 8 2 16. அடுத்தது இந்த 15ஐயும் இந்த 25ஐயும் 15ஐயும் டிவைட் பண்ணலாம். எதால அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 5ஆல பண்ணலாம். 5ஆல பண்ணோம்னா 5 5s are 25, 5 25, 3 15. ஓகேம்மா, அப்போ பேலன்ஸ் என்னென்ன நம்பர் இருக்குன்னா 5 into 2/3 இந்த நம்பர் இருக்கு. ஸோ 10/3 வந்திருக்கு. ஓ 10/3 வந்துருச்சு. யார் சொன்னது 10/3னா இந்த பையன் ரவி சொன்னது 10/3. அடுத்தது இந்த பையன் சந்துரு என்ன சொன்னா அப்படின்னா 3 1/3 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. அப்படி ஓகே, இந்த 10/3 இன்னும் கொஞ்சம் சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா முடியும். ஏன்னா இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், தகாபின்னமா இருக்கிறதுனால தகாபின்னத்தை நம்ம கலப்பு பின்னமா மாத்தலாம். 10ல எத்தனை 3 இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறோம். 10ல 3 இருக்கு, மீதி 1, 3 9 போக மீதி 1.
அடுத்தது கீழே இந்த பை 3 அப்படியே போட்டுருவோம் இல்லைங்களா. இதுதான் வந்துட்டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ல இருந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா மாத்துறது பண்ணிட்டோம். நம்ம ஒருத்தர் சொன்ன விடை 10/3, ஒருத்தர் சொன்ன விடை 3 1/3. ஸோ இருவர் கூறியதும் சரி, 2 பேர் கூறியதும் சரியான விடை தான். அதை தான் நம்ம இந்த இடத்துல சொல்ல போறோம். ஹூ இஸ் தி போத் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எழுதுவோமா. ஓகேமா. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு அறையின் பரப்பு 153/10 சதுர மீட்டர், அதன் அகலம் 211/20 மீட்டர் எனில் அதன் நீளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, கணக்கை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அகலம் கொடுத்துருக்காங்க, நீளம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக ஒரு ரெக்டாங்கிளாக தான் இருக்கும், செவ்வகமாக தான் இருக்கும். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ரூம் ஹூஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க 153/10 ஸ்கொயர் மீட்டர் அண்ட் ஹூஸ் பிரெத் இஸ் 211/20 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் ஒரு ரெக்டாங்கிள் ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா லென்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். திஸ் இஸ் த லென்த்து. அடுத்தது இந்த சைடு இருக்குது, இதை தான் வந்துட்டு பிரெத்து. ஸோ இது ஃபுல்லாக இருக்கக்கூடியது தான் வந்துட்டு இதோட ஏரியா எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 153/10 ஸ்கொயர் மீட்டர்ஸ், அதாவது மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லென்த் பிரெத்தோட அளவு கொடுத்துட்டாங்க 211/20 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ ஏரியா ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத், L இன்டு B, அதாவது நீளம் இன்டு அகலம். இது வந்து நீளம், இது அகலம். ஓகேங்களா, நீளம் இன்டு அகலம் இது ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு கிடைக்கும். ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, L இன்டு B ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா, L இன்டு B ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ இந்த ஏரியாவே எவ்வளோன்னு தெரியும் நமக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 153/10ன்னு சொல்லிட்டு தெரியும். அடுத்து இந்த லென்த் எவ்வளோன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ எல்லாவே வச்சுக்குவோம். அதை பிரெத் எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரியும். எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 211/20 இருக்கு. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை நாம இப்போ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்க போகிறோம். அதுக்கு ஈஸியான மெத்தட் வந்துட்டு கீழே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 × 20 40, 40 வருது. 40ஓட 11 கூட்டினோம்னா 51, 51/20 வருது. அதை இந்த இடத்துல நான் எழுதிக்க போகிறேம்மா, 51/20. ஓகேங்களா, இப்போ லென்த்து தான் நான் இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிக்கிறீங்க, நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு போயிட போகிறேன். அவ்வளோதான், அதை தான் செய்ய போகிறேன். அப்போது 153/10, இது இந்த சைடு நம்பர் இங்கே இருக்குது, LHSல இருக்குது. இப்போ RHSல இருக்க 51/20 நான் இந்த சைடு ரெசிப்ரோக்கலாக இந்த சைடு நான் வந்துட்டு LHSக்கு எடுத்துகிட்டு வரேன். அப்போ என்னவா மாறும்னா 20/51 is equal to Lன்னு சொல்லிட்டு வரும். ஓகேம்மா, இப்போ எதை கேன்சல் பண்ணலான்னு சொல்லி பாருங்க. இங்கே 20, இங்கே 10 இருக்கு. 110 is in 2 times 20, 2 தடவை 20 வந்துடும். அடுத்தது இந்த 51 வந்துட்டு 3 டைம்ஸ் பண்ணோம்னா 1 டைம் வந்துட்டு 51, 3 டைம்ஸ் வந்துட்டு 153 வந்துடுது. அப்போ பேலன்ஸ் என்னென்ன நம்பர் இருக்குன்னா இங்கே 3 இருக்கு, இங்கே ஒரு 2 இருக்கு. அப்போ 3 × 2 6, 3 2s 6 மீட்டர். இதுதான் என்னன்னு சொல்லிக்கிறீங்கன்னா திஸ் இஸ் த லென்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேம்மா, புரியுதா? இதுதான் வந்துட்டு இந்த ரூமோட நீளம் என்னவா இருக்கும்னு சொல்லிக்கிறீங்கன்னா 6 மீட்டர். அகலம் கொடுத்துட்டாங்க, இப்போ நீளமும் நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேம்மா, பாருங்க. 4489 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு கொண்ட ஒரு தலைவரின் உருவப்படமானது சதுர வடிவில் உள்ளது. மேலும் படத்தை சுற்றிலும் 2 சென்டிமீட்டர் அளவு கொண்ட மரச்சட்டம் உள்ளது எனில் மரச்சட்டத்தின் பரப்பளவு என்ன அப்படின்றாங்க. There is a large square portrait of a leader that covers an area of 4489 centimeter square. If each side has a 2 centimeter liner, what would be its area? இதாம்மா கேட்குறாங்க. கலாம் ஐயாவோட இது ஒரு உருவப்படம் இருக்கு, தலைவரோட ஒரு உருவப்படம் இருக்கு அப்படின்றாங்க. இப்போ இந்த உருவப்படத்தோட ஏரியா எவ்வளவா? 4489 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதோ ஓகேம்மா. இப்போ இந்த படத்தை சுற்றிலும், அதாவது இப்போ இந்த படத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம், ஒரு மரச்சட்டம் இல்லைங்களா, லைனர் சொல்றாங்க. இதை வந்துட்டு நாம இப்போ இதுல எடுத்துட்டு வந்து வச்சு இது ஒரு ஃப்ரேம் போடுறோம். மீட்டர் அளவு இருக்கக்கூடிய ஒரு மரச்சட்டத்தை நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த மரச்சட்டத்தோட பரப்பளவை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ நாம இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நாம எப்படி யோசிக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல்ல நாம இந்த படத்தோட, இந்த தலைவரோட உருவப்படத்தோட பக்க அளவு தெரியணும்ப்பா நமக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். முதல்ல என்ன செய்ய போறோம்னு சொல்லிக்கிறீங்கன்னா இந்த பக்க அளவு எவ்வளோ அப்படின்றத முதல்ல கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா, அதுதானே வந்துட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய பக்க அளவா இருக்கும் இல்லைங்களா. இப்போ இதை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இதுதான் A.
இப்போ நாம இந்த மரச்சட்டத்தோட பரப்பளவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இந்த ஏவோட இங்க ஒரு 2 சென்டிமீட்டர், இங்க ஒரு 2 சென்டிமீட்டர், மொத்தமா 4 சென்டிமீட்டர் சேருது இல்லைங்களா? அப்போ இது A+4 தான் இருக்கும். எது? இந்த மரச்சட்டத்தோட ஃபுல் ஏ இது வந்துட்டு எவ்வளவு இருக்கும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா A+4. இப்போ நான் என்ன செய்ய போறேன்? இதோட ஸ்கொயரை கண்டுபிடிப்பேன். இந்த A+4ஓட ஃபுல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சு இதுலேருந்து இந்த 4489 கழிச்சோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெறும் இந்த மரச்சட்டத்தோட அந்த லைனரோட ஏரியா மட்டும் கிடைச்சிரும். அவ்வளவுதான். இந்த மரச்சட்டத்துக்குள்ளார இந்த போர்ட்ரைட்டை வச்சிருவோம். அந்த தலைவரோட உருவப்படத்தை வச்சிட்டோம். இப்போ பாருங்க ஃபிட் ஆயிருச்சு. இப்போ ஏரியா ஆஃப் தி ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா சதுரத்தின் பரப்பளவு வந்துட்டு a ஸ்கொயர் a இன்டு a இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4489னா அப்போ நமக்கு வெறும் ஏ தான் வேணும். ஸோ அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏயோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஓகேம்மா, அந்த ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு ஸ்கொயர் ரூட் பண்ணோம் இல்லைங்களா? 4489 ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அது ஒரு மெத்தட் போடுவோம். இந்த எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது போட்டு இப்படி வகுத்துட்டே போவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போடலாம். அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா இந்த லாங் டிவிஷன் மெத்தட் அது போடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல இந்த 4489க்கு நீங்கள் வேதிக் மேக்ஸ் ட்ரிக்கை யூஸ் பண்ணி கூட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா இங்கே லாஸ்ட் நம்பர் 9ல் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா இதோட ஸ்கொயர் ரூட் கண்டிப்பாக 3 3s are 9, 7 7s are 49, 3 அல்லது 7ன்னு சொல்லிட்டு முடியும். ஓகேங்களா? அடுத்தது இந்த லாஸ்ட்ல இந்த 2 நம்பர், அடுத்தது இங்கே 2 நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கோடு போட்டு வந்தோம்னா இந்த 44க்குள்ளார இருக்கக்கூடிய இந்த 44 நம்பர் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 2 நம்பர் இந்த ஜோடி நம்பர் எடுத்துக்கிறோம். இதுக்குள்ளார இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வகுத்தல்ல எப்போதும் பார்ப்போம் இல்லைங்களாமா? அதே மாதிரி தான் லாங் டிவிஷனில் போடுற மாதிரி தான் 44க்குள்ளார இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எது அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா 36. 36 எத்தனை டைம்னா 6 டைம்ஸ். அப்போது ஒன்று 63 இருக்கும், இல்லைனா 67 இருக்கும். இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் தான் இதோட ஸ்கொயராக இருக்கும். ஓகேம்மா, இப்போ இது பாருங்களேன். ஃபர்ஸ்ட்டு 6 ஸ்கொயர் வந்துட்டு 36, 7 ஸ்கொயர் வந்து 49. அப்போ இந்த 44 வந்து எதுக்கு நியர்பையாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா 49க்கு நியர்பையாக தான் இருக்குது. அப்போது மோர் ஓவர் இது எங்கே இருக்குன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா இந்த 67 தான் இதனுடைய ஸ்கொயராக இருக்கும். 67 ஸ்கொயர் தான் 4489 இருக்கும். ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு ட்ரிக் தான். இது நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லதுமா. இது தெரிஞ்சுக்கும் போது இந்த இடத்துல டக்குன்னு ஆன்சர் சொல்லிடலாம் நம்ம. இப்போ புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த இடத்துல நாம வந்துட்டு இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் இங்கே 36 இல்லாமல் 37, 38 ஒரு நியர்பை 40க்குள்ளார இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா அந்த நம்பர் 63 ஸ்கொயராக இருக்கும். அப்படி இல்லாமல் 49 அந்த பெரிய நம்பர் அடுத்த ஸ்கொயருக்கு நியர்பையாக இருக்கும்போது அது பெரிய நம்பர் தான் வந்துட்டு அதனுடைய ஸ்கொயர் ரூட்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது நான் இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா இப்போ இதனுடைய ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னா 67 சென்டிமீட்டர் அப்படின்றத எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இப்போ நான் இங்கே சொன்ன மாதிரி தான் இங்கே வந்துட்டு இந்த லென்த் ஆஃப் திஸ் சைடு இந்த சைடு மட்டும் 67னா இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 ஆட் பண்ணும். அதுதான் சொன்னேன் இல்லைங்களா? அப்போ 67 + 4 = 71 சென்டிமீட்டர். இதுதான் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இந்த போர்ட்ரைட் பிளஸ் இந்த உடன் லைனர் ரெண்டும் சைடோட லென்த். ஓகேங்களா? ஏரியா கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா 71 ஸ்கொயர் பண்ணணும். ஓகேங்களா? 71 ஸ்கொயர் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஏ வந்துட்டு 71 அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா a × a = தான் இந்த டோட்டல் ஏரியாவா இருக்கும் இல்லைங்களா? 71 இந்த ஸ்கொயர் பண்றதுக்கு வேதிக் மேக்ஸ் ட்ரிக்கே போடலாம். என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா எப்படின்னா ab ஸ்கொயர் ஒரு ரெண்டு நம்பர் வச்சு ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன எழுதணும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா a ஸ்கொயர், அடுத்தது 2ab, அடுத்தது b ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லாஷ் போட்டு எழுதுவோம். அதே மாதிரி இதுக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 7 ஸ்கொயர் 49, அடுத்தது 2 × 7 × 1, 2 7s are 14, 14 × 1 14 தான் 14, அடுத்தது 1ஓட ஸ்கொயர் 1 தான். இப்போ இதை வந்து 1 அப்படியே வந்துடும். அடுத்தது இங்கே 0 இருக்குன்னு அர்த்தம். இந்த 0வையும் 4ஐயும் ஆட் பண்ணோன்னா 4 தான் வரும். அடுத்தது இந்த 1ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணோன்னா 0, மீதி 1 5, 5041 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருது. ஓகே அம்மா? இது வந்துட்டு இப்போ இந்த உடன் லைனரும் இந்த போர்ட்ரேட்டோட லென்த்தும் ரெண்டும் ஆட் பண்ணி வரக்கூடியதோட டோட்டல் ஏரியா வந்துட்டு 5041 சென்டிமீட்டர். உடன் லைனரோட ஏரியா மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ அந்த பெரிய ஏரியாலேருந்து
இந்த சின்ன ஏரியாவை நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா சப்ராக்ட் பண்ண போறோம். சப்ராக்ட் பண்ணிட்டு வர்ற ஆன்சரை தான் நம்ம இப்போ சொல்ல போறோம். ஓகேங்களா, அதை தான் நம்ம இப்போ பண்ண போறோம். அப்போ ஏரியா ஆஃப் த உட்டன் லைனர், அந்த மரச்சட்டத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு 5041 மைனஸ் எதை மைனஸ் பண்ணணும், 4489 உள்ள இருக்கிறதோட பரப்பளவு, உள்ள இருக்கிறதோட ஏரியாவை சப்ராக்ட் பண்றோம், கழிக்கிறோம். கழிச்சோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா 1ல 9 போகாது. ஸோ 3 வாங்குறோம். அப்போ 11 ஆயிரும். 11ல 9 போச்சுன்னா 2. அடுத்தது இங்கே 3ல 8 போகாது. அப்போ இங்கே 4, இது 10 ஆயிரும். 10 9 ஆயிடுச்சு. இங்கே 13 ஆயிடுச்சு. 13ல 8 போயிடுச்சுன்னா 5. அடுத்த 9ல 4 போயிடுச்சுன்னா 5. அப்போ 552 சென்டிமீட்டர் ஸ்கொயர். மரச்சட்டத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு 552 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே அம்மா, புரியுதா? இது பரப்பளவு 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எந்த இரு முழு எண்களுக்கு இடையே அதன் பக்க அளவின் நீளம் இருக்கும். A greeting card has an area 90 centimeter square. Between what two whole numbers is the length of its side அப்படின்றாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு greeting card இருக்கா, இதனுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஃபுல்லா வந்துட்டு 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குன்றாங்க. அப்போ இதனுடைய பக்க அளவு, இந்த பக்க அளவு இருக்கு இல்லைங்களா, இந்த ஏ வந்துட்டு எந்த ரெண்டு ஹோல் நம்பர்ஸ்க்கு நடுவுல இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளவுதான். ஏ ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. ஏ ஸ்கொயர்லேருந்து நம்ம ஏவை கண்டுபிடிக்கணும். ஏ எந்த ஹோல் நம்பர்ஸ்க்கு நடுவில் வருது அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஏ என்னன்னு கூட கேட்கல அவங்க. பிட்வீன் வாட் டூ ஹோல் நம்பர்ஸ் இஸ் த லென்த் ஆஃப் இட்ஸ் சைடு அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த ரெண்டு ஹோல் நம்பர்ஸ்க்கு நடுவில் இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதாண்டாமா. இப்போ நம்ம 90 இது வந்துட்டு ஸ்கொயரில் இருக்கிறதுனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் 90 அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சோன்னா இது நியர்லி எதில் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா 90 வந்து எதுக்குள்ளார, இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா 9 ஸ்கொயர் 81ம் 10 ஸ்கொயர் 100க்கும் நடுவில் இருக்குது. இது வந்துட்டு ஒரு நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் இது, இல்லைங்களா? இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 90 கண்டிப்பாக எந்த 81க்கும் 100க்கும் நடுவில் வரும். அப்போது இதனுடைய ஸ்கொயர் ரூட் இதனுடைய ஸ்கொயர் ரூட் வந்துட்டு, அதாவது ஏ லென்த் ஆஃப் இட்ஸ் சைடு வந்துட்டு கண்டிப்பா எதுக்குள்ளார இருக்கும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா பிட்வீன் 9 and 10. ஓகேங்களா, புரியுதா? இதனுடைய பக்க அளவின் நீளம் எந்த இரு முழு எண்களுக்கு இடையே இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா 9 மற்றும் 10க்கு இடையே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேடாமா, புரியுதுங்களா? ஓகே. ஒரு சதுர டெசிமீட்டர் பரப்பு கொண்ட 225 சதுர வடிவிலான நிறத்தட்டு ஓடுகள் முறையே ஒரு சதுர வடிவிலான தாழ்வாரத்தை முழுவதுமாக நிரப்புகின்றன. ஒரு தாழ்வாரம் இருக்கா, அந்த தாழ்வாரத்துல மொத்தமா நான் எத்தனை டைல்ஸ் பதிச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா 225 டைல்ஸ் பதிச்சிட்டேன். ஓகேங்களா, 225 டைல்ஸ் பதிச்சாச்சு. இதுல ஒவ்வொரு டைல்ஸோட ஏரியாவும் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா 1 ஸ்கொயர் டெசிமீட்டர் இருக்கு. ஓகேங்களா, ஒரு சதுர டெசிமீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இது ஒன்றுன்னு தானேமா இருக்கும், இல்லைங்களா? அப்போ இது மாதிரி ஒன்னொன்னா இருக்கும்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சரி இது ஃபுல்லா 225 டைல்ஸ் பதிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னா இதனுடைய பக்க அளவு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம இது ஒவ்வொன்றா பதிச்சதுனால இங்கே என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்கொயர் ஷேப்டு இது. அப்போ இந்த மாதிரி பதிக்கிறோம் ஸ்கொயர் ஷேப்ல. ஸ்கொயர் ஷேப்டுன்னு சொன்னாலே அதனுடைய ஏரியா வந்து ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா 225 தான் நம்ம ஏ ஸ்கொயரா எடுத்துக்கிறோம். ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஃபுல்லாவே இந்த ஸ்கொயர் ஷேப்டு ஃபுல்லாவே நம்ம 225 டைல்ஸ் பதிச்சிட்டோம். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கொயர் டெசிமீட்டர்ல இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்கொயர் டெசிமீட்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அப்போ ஏ ஸ்கொயர் வந்துட்டு 225 ஸ்கொயர் டெசிமீட்டர் ஸ்கொயர் தான் வந்துட்டு அதனுடைய ஏரியாவா இருக்கும். ஓகேங்களா, இப்போ நாம என்ன கண்டுபிடிக்க போறோம்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா சதுர வடிவிலான தாழ்வாரத்தின் பக்கம் ஒவ்வொன்றின் நீளம் என்னவா இருக்கும், இதை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். We have to find only the length of its side. ஓகேங்களா, அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இது ஃபுல்லாவே ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தா சரியாயிரும். ஓகேங்களா, அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 வந்துட்டு 15. அப்போ சைடு ஆஃப் த ஸ்கொயர் ஷேப்டு வரண்டா, இதனுடைய சைடு வந்துட்டு 15 டெசிமீட்டர். 15 டெசிமீட்டர். நெக்ஸ்ட் சம் 8th sums. Cube root of, இங்க cube இருக்குமா, இங்க cube root of 1906624 into square root of x is equal to
3100 எனில் xஐ காண்க, find the value of x அப்படின்றாங்க. இப்போ இதோட இந்த நம்பர் கொடுத்துட்டாங்க, இது ரெண்டையும் கொடுத்துட்டு நம்ம xோட மதிப்பை கண்டுபிடிக்க போறோம், அவ்வளவுதான். இப்போ இது கியூப் ரூட் கொடுத்துருக்காங்க, கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டனாலே இதுக்கு சொல்யூஷன் போடுறோம் அப்படின்னு சொன்னா எப்படி போடுவோம்? கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே மெத்தட் தான், பிரைம் ஃபேக்டரைசேஷன் அந்த மெத்தட் மட்டும் தான் போடுவோம். ஃபர்ஸ்ட் இப்போ இதில் போடுறோம் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா இங்கே 4ல முடிஞ்சிருக்கு, அதனால 2ஆல போட்டோம்னா 9 2s are 18, பேலன்ஸ் 1, 5 2s are 10, அடுத்தது 3 2s are 6, 3 2s are 6, 1 2 is 2, 2 2s are 4. ஓகேம்மா, திருப்பி இதை 2ல முடிஞ்சிருக்கு, 2ஆல போடுறேன். 4 2s are 8, பேலன்ஸ் 1 15, 7 2s are 14, பேலன்ஸ் 1 6 2s are 12, பேலன்ஸ் 1 6 2s are 12, பேலன்ஸ் 1 5 2s are 10, பேலன்ஸ் 1 6 2s are 12. திருப்பி இதுக்கு வந்துட்டு 2ஆல போடுறோம் அப்படின்னு சொன்னா 2 2s are 4, 3 2s are 6, 8 2s are 16, 3 2s are 6. அடுத்து இங்கே என்ன வருதுன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா 2 2s are 4, 8 2s are 16 வருது. ஓகேம்மா, அப்புறம் திருப்பி இதை 2ஆல போடுறேன். 1 2 is 2, 1 2 is 2, 1 2, திருப்பி 1, 9 2s are 18, 9 2 18, 1 2, மீதி 1, 6 2 12, 4 2 8. ஓகேம்மா, திருப்பி இதை 2ஆல போடுறேன். I 2 10, 5 2s are 10, மீதி 1, 9 2s are 18, 18 போக மீதி 1, என்ன வரும்? I 2 10, மீதி 1, 8 2 16, E 2 4. ஓகேம்மா, திருப்பி இதை 2ஆல E 2 4, மீதி 1, 9 2s are 18, மீதி 1, 7 2 14, மீதி 1, 9 2 18, மீதி 1, 9 2 18, 1 2. ஓகேம்மா, இப்போ இந்த இடம் பாருங்களேன், இங்கே 1ல 3ஆல டிவைட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 3ஆல டிவைட் பண்ணுறதுக்கு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தோம்னா இதோட மொத்தமாக கூட்டுத்தொகை என்னவா வரணும்னா 3 6 9 இதில் ஏதாவது ஒன்று வரணும். 2ஓட 9 கூட்டினா 11, 11ஓட 7 கூட்டினா 18, 18ஓட 9 கூட்டினோன்னா 18 9 27, 27ஓட 1 கூட்டினோன்னா 27 1 28, 28ல் என்ன வரும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா 2ஐயும் 8ஐயும் கூட்டினோன்னா என்ன ஆயிரும்? 10, அப்போ 1 ஆயிரும் இல்லைங்களா? அப்போ இது வந்துட்டு கண்டிப்பாக இதோட கூட்டுத்தொகை 3 6 9ன்னு வரல. சரிம்மா, வேற எந்த நம்பராலையா வகுக்க முடியுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5ஆல பண்ண முடியாது, 7ஆல முடியல, 9ஆல முடியல அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இந்த நம்பர் பாருங்க 29791. இப்போ இது ஃபைனலா இங்க 1ல முடிஞ்சிருக்கிறதுனால இதனுடைய கியூப் ரூட் கண்டிப்பா 1ல தான் முடியும். ஓகேவா? அடுத்தது இங்க 3 நம்பர், அடுத்தது இந்த 2 நம்பர், இது ரெண்டையும் பிரிக்கிறோம் இல்லைங்களா? இந்த பிரிச்சுப்போம்ல, கியூப் ரூட்டுக்கு பிரிப்போம்ல, 3 அப்புறம் 2ஆ பிரிக்கிறோம். இது வந்து வேதிக் மேக்ஸ் ட்ரிக்ல சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸ்லலாம் பார்த்துருக்கோம். இதை இந்த 29க்குள்ளார இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் கியூப் பார்க்கணும். ஓகேங்களா? பர்ஃபெக்ட் கியூப் முழு கன எண் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 29க்குள்ளார 3 கியூப் வந்துட்டு 27, 4 கியூப் வந்து 64 போயிருது. அப்போ இந்த 29க்குள்ளார இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் கியூப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 3 வருது. ஓகேங்களா? அப்போ நான் இந்த இடத்துல 31 கியூப் பண்ணேன்னா கண்டிப்பாக எனக்கு 29791 ஆன்சர் வரும். ட்ரை பண்ணி பாருங்க, வரும். இது வந்து ஒரு வேதிக் மேக்ஸ் ட்ரிக் தான். இந்த மாதிரி இடத்துல நம்ம கண்டிப்பாக ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். ஏன்னா இவ்வளோ பெரிய நம்பருக்கு என்ன நம்பரால் வரும் என்ன நம்பரால் வரும்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தோம்னா அந்த இடத்துலலாம் கணக்கு போடுறதுக்கு லேட் ஆயிரும். அப்போது இந்த மாதிரி வராத நம்பர்ஸ்க்கு அது எதுக்குள்ளார வரும் அப்படின்றத செக் பண்ணி பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேம்மா, இப்போ 31ஆல போடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா 29 வராது. அடுத்தது என்ன செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டேன் 297 வச்சுருக்கிறோம். 10 டைம்ஸ் வந்துட்டு 310 போயிடும். 297னா அப்போ 9 டைம்ஸ் போடுறேன். 9 டைம்ஸ் போச்சுன்னா மீதி என்ன வரும்னா 279. 9 டைம்ஸ் 279. பேலன்ஸ் வந்துட்டு என்ன வரும்னா 1 வருது. ஓகேங்களா? இந்த இடத்துல 961 வரும். திருப்பி 961 வந்துட்டு 31ஆல திருப்பி டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா 3 டைம்ஸ் வந்து 93 போயிடும். 93 போச்சுன்னா திருப்பி பேலன்ஸ் 3 வரும். இப்போ 31 திருப்பி 31 டைம்ஸ் வரும். இப்போ 1ஆல வந்துடும். ஓகேம்மா, புரியுதா இந்த இடம்? எப்படி ஒன்றும் இல்லை, இது ஒரே ஒரு ட்ரிக்கை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டோம்னா கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் நம்ம ஈஸியாக போட முடியும். இல்லாட்டி இந்த இடம் வந்தோன்னா நம்ம என்ன செய்யணுன்றதை யோசிச்சிட்டே இருப்போம். ஓகேங்களா? இப்போ கியூப் ரூட் ஆஃப் ஈக்குவல் டு என்ன வருது, எத்தனை டைம்ஸ் வருது, 2 எத்தனை டைம்ஸ், 1 2 3 4 5 6.
அப்போ நான் இதில் என்ன செய்யலாம்னு சொல்லிக்கிட்டேன்னா இந்த 3ஐயும் கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறேன்ப்பா. அதனால 3 3ஆ செட்டாக பிரிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிரிச்சுக்கிறேன். இந்த 3 இந்த 3 அடுத்தது இந்த 3 ஜோடி 3 ஜோடியாக பிரிச்சுக்கிறோம் இல்லைங்களா. அப்போ பிரிச்சுட்டு என்ன செய்ய போகிறோம், இதோட கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 × 2 × 31 இதுதான் வந்துட்டு இதனுடைய கியூப் ரூட்டாக இருக்கும். அப்போ மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா 4 × 31 மல்டிப்ளை பண்ணோன்னா 4 3s are 12 4 124 வருது. ஓகேங்களா, இதுக்கு இதோட கியூப் ரூட் இப்போ பண்ணலாமா. இப்போ இதுக்கு பதிலாக 124 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 124 × square root of x is equal to 3100. இப்போ I have to find the value of x only. ஸோ இந்த சைடு இருக்கிற மல்டிப்ளிகேஷனாக இருக்கக்கூடிய LHSல இருக்கக்கூடிய 124 நான் RHSக்கு எடுத்துகிட்டு போனேன்னா அப்போது square root of x is equal to 3100 by 124 இல்லைங்களா. இப்போ நான் இந்த 124 ஆலையே பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா என்ன வரும், 124 1 times 2 times வந்துட்டு 248 வரும் இல்லைங்களா. 248 அப்புறம் 3 times பண்ணால் கூட போயிடும். அப்போ 2 times வந்துட்டு 248 இல்லைங்களா. அப்போ திருப்பி வந்துட்டு சப்ராக்ட் பண்ணுறோன்னு சொல்லிக்கிட்டா 0 10 2 ஆயிரும். அப்புறம் இது 9 ஆயிரும். 9ல் 4 போயிடுச்சுன்னா 552. அடுத்து இந்த 0 கீழே இருக்கிறோம். அடுத்து 124 வந்துட்டு 520 எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ 5 times போட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா 520 வருது. அப்போ எத்தனை டைம்ஸ் வருதுன்னா 25 டைம்ஸ். ஓகேங்களா. அப்போ 124 நான் டைரெக்டாக 124 டேபிளில் அடித்து பார்த்தேன் என்ன வருதுன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா 25 டைம்ஸ் வருது. ஓகே அம்மா. square root of x is equal to 25 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ எனக்கு தேவை என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா வெறும் வேல்யூ ஆஃப் x தான் வேணும். அப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, இதை வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வெறும் எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். அப்போ என்ன அர்த்தம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிரும், எக்ஸ் தான் வச்சிரும் இல்லைங்களா. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 ஸ்கொயர் பண்ணோன்னா 625. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, அடுத்த சம் பாருங்க. 2m - 1 2m - 1 + 2m + 1 இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க ப்ளஸில் இருக்குது. 2m - 1 + 2m + 1 is equal to 640 640 எனில் m-ஐ காண்க அப்படின்றாங்க. If 2m - 1 + 2m + 1 is equal to 640 then find the value of m. ஓகேம்மா, இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க ப்ளஸில் கொடுத்துருக்கு. அதாவது 2இன் அடுக்குகள் ஏதோ 2 அடுக்குகளை கூட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா 640 வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேம்மா, இதுதான் விஷயம். நம்ம இதை தான் புரிஞ்சுக்க போகிறோம். ஏதோ 2இன் அடுக்குகளை, ஏன்னா இங்கேயும் பேஸ் 2 இங்கேயும் பேஸ் 2 தான் இல்லைங்களா. 2இன் அடுக்குகள் ஏதோ 2 அடுக்குகளை கூட்டினோன்னா 640 வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எந்த 2 அடுக்குகளை கூட்டினோன்னா 640 வருதுன்றது முதல்ல நமக்கு தெரியணும் இல்லைங்களா. அப்போ 2இன் அடுக்கு 1 வந்துட்டு 2, 2இன் அடுக்கு 3 4 5 இதெல்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலும் நான் வந்துட்டு 5க்கு போயிடுறேன். 2இன் அடுக்கு 5 வந்துட்டு 32 வரும். 2இன் அடுக்கு 6 வந்துட்டு இது அப்படியே டபுள் ஆகிட்டே வரும் 64. 2இன் அடுக்கு 7 வந்து 128. 2இன் அடுக்கு 8 256. 2இன் அடுக்கு 9 வந்துட்டு என்னன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா 512 வருது இல்லைங்களா. 512. இப்போ 2இன் அடுக்கு 10 வந்துட்டு என்ன வரும்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா 1024. இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் நமக்கு தெரியும். 2 அடுக்கு 1 2 3லாம். நமக்கு இப்போ தேவை 640ன்னு எந்த 2ஓட அடுக்குகளை கூட்டினா வரும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, இது ரெண்டும் பாருங்க 64 128 கூட்டினோன்னா ரொம்ப சின்ன நம்பர் தான் வரும். 640 வராது. சரி, 128 வரல. 256 இது ரெண்டையும் கூட்டினோன்னா இது 128 இது 256 இது ஒரு 260 இது ஒரு இதை கூட்டினோன்னா நம்மளுக்கு எப்படியுமே வந்துட்டு 400க்குள்ளார தான் வருது. அப்போ இதுவும் கிடையாது. சரி, அடுத்து இது ரெண்டையும் கூட்டி பார்ப்போமா. 8யும் 9யும் கூட்டி பார்த்தோம்னா இது 8ன்னு போயிடுது. 6 7 7 கூட வந்துடுது. சரி, அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல நல்லா கவனிங்கம்மா. இந்த 2 நம்பர் பாருங்க 128யும் 512 இது ரெண்டையும் கூட்டி பார்த்தோம்னா என்ன வருதுன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா 128 512 ரெண்டையும் கூட்டினோன்னா 10 மீதி 1 4 6 640 வருது. ஓகே அம்மா, அப்போ நான் என்ன செய்யலாம், இந்த இடத்துல 2இன் அடுக்கு 7ஐயும் 2இன் அடுக்கு 9ஐயும் கூட்டினா எனக்கு 640 வருதுன்னு சொல்கிறேன் நான். ஓகேங்களா, அதுதான் இந்த இடத்துல. அப்போ 2இன் அடுக்கு 7 + 2இன் அடுக்கு 9 = 640 அப்படின்னு சொன்னால்
இப்போ இந்த இடத்துல கணக்குக்கு போறேன் நான். இப்போ கணக்குல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. கணக்குல எனக்கு 2m - 1 plus 2m plus 1 is equal to 640 அப்படின்றாங்க. ஓகேம்மா. இப்போ m minus 1 வந்துட்டு என்னவா இருக்குன்னா 7. m minus 1 வந்துட்டு 7னா அப்ப m ஓட மதிப்பு என்னவா இருக்கும்? இந்த minus 1 அந்த சைடு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா 8 ஆயிரும். அப்ப m ஓட மதிப்பு 8. அதே தான் இந்த இடத்துல m plus 1 வந்துட்டு அதே பாத்தீங்கன்னா m plus 1 வந்துட்டு 9னா அப்ப m ஓட மதிப்பு என்ன ஆயிரும்? இந்த plus 1 இந்த சைடு வந்ததுன்னா minus 1 ஆயிரும். அப்ப இதோட மதிப்பு 8. சோ ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் m ஓட மதிப்பு ஈவனா தான் வருது. 8ன்னு தான் வருது. அப்போ இங்க m ஓட வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. வேற எதுவுமே மேட்டர் இல்ல. அப்போ the value of m is equal to the value of m இன் மதிப்பு is equal to 8 அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறோம். ஓகே அம்மா, புரியுதா? அறிவியல் குறியீட்டில் எழுதவும். ஒரு மனித இதயமானது சராசரியாக நிமிடத்திற்கு 80 முறை துடிக்கிறது. 80 முறை துடிக்குதாமா? துடிக்கிறது எனில் அது ஒரு மணி நேரத்தில், ஒரு நாளில், ஓராண்டில், 100 ஆண்டுகளில் எத்தனை முறை துடிக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேங்களா? இதுதான் இப்போ இந்த மாதிரி ஒரு ஹார்ட் பீட் இருக்கு, அப்படி இதயம் துடிச்சிட்டு இருக்கு அப்படிங்க பார்க்கலாம். சராசரியாக 80 முறை துடிக்கிறது. எதுக்கு? ஒரு நிமிடத்திற்கு. அப்போ ஒரு நிமிடத்திற்கு 80 முறைனா இப்போங்க, ஓகேங்களா? ஒரு நிமிடத்துக்கு 80 முறைனா அப்போ ஒரு மணிக்கு எத்தனை முறை துடிக்கும் நம்மளே சொல்லிடலாம். A human heart beats at an average of 80 beats per minute. How many times does it beat in an hour, a day, a year and 100 years அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு மணி நேரத்துக்குன்னா நமக்கு தெரியும் 60 நிமிடம். 60 நிமிடம் தான் ஒரு மணி நேரம் இல்லைங்களா? அப்ப என்ன வரும்? 80 into 60 இல்லைங்களா? 80 முறை. ஒரு நிமிஷத்துக்கு 80 முறைனா அப்ப 60 நிமிஷத்துக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பெருக்கி பார்த்தோம்னா 6 8 48, 6 8 48, அப்புறம் 2 0, 4800 முறை. அப்போ ஒரு ஹார்க்கு வந்துட்டு 4800. இதை முதல்ல இப்போ 4800னா லாஸ்ட் எக்ஸசைஸ்ல அதை நம்ம தெளிவா பார்த்திருப்போம். அதை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். அப்ப என்ன வரும்? 4.8 into 10 to the power of, புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3. இப்போ நம்ம லாஸ்ட்ல இருந்து இங்க இருக்க புள்ளியை தான் இங்க நகர்த்திட்டு வரோம்னு அர்த்தம். இங்க அப்படின்னு தான் நினைச்சுக்கணும். அப்போ 1 2 3 நம்பர் தள்ளி நகர்ந்து வந்திருக்கிறதுனால 10 to the power 3 அப்படின்றது தான் இதனுடைய விடை. ஓகேங்களா? 4.8 into 10 to the power 3. அதுதான் வந்துட்டு 1 ஹவருக்கு துடிக்கிறது. ஓகேமா? பர் டே அப்படின்னு சொன்னோம்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. 1 ஹவருக்கு வந்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு 4800னா ஒரு நாளுக்கு வந்துட்டு என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஒரு நாள்ல 24 மணி நேரம் இருக்கு இல்லைங்களா? 24 மணி நேரம் சேர்ந்தது தான் ஒரு நாள். என்ன செய்ய போறேன்? ஒரு நாள்ல எவ்வளவு துடிக்கும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு தெரியும். அப்ப 24 மணி நேரத்துக்கு எவ்வளவுன்னு சொல்லிட்டு அதை மல்டிப்ளை பண்ணிக்க போறேன். ஓகேங்களா? ஒரு மணி 4800 into 24 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். ஓகேங்களா? 1,15,200 முறை துடிக்குது. எப்போ? ஒரு நாளுக்கு. அப்போ இந்த இடத்துல எழுதிக்கிறேன் 11520. இப்போ இதுல நான் வந்துட்டு இப்போ நான் சயின்டிபிக் நோட்டேஷன்ல நான் இப்போ இதை எழுதுறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். இங்க இருக்க புள்ளியை தான் நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இப்படியே எடுத்துட்டு வந்து எங்க வைக்க போறோம்? இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அடுத்து வைக்க போறோம். அப்போ 1.152 அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அடுத்தது 10 எல்லாமே பாசிட்டிவ் பவர் தான். ஏன்னா இது எல்லாமே பெரிய நம்பர்ஸ். இப்போ எத்தனை நம்பர் தள்ளி வந்திருக்கோம்? 1 2 3 4 5 நம்பர் தள்ளி வந்திருக்கோம். அப்போ 10 to the power 5. இதுதான் வந்துட்டு 1 டேக்கு. ஓகேங்களா? புரியுதா இது? சரிப்பா. அடுத்து என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு நாளுக்கு பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது ஓராண்டுக்கு கேக்குறாங்க இல்லையா? இப்போ ஓராண்டு கேட்டா நான் என்ன செய்யணும்? நாளுக்கு 11520 முறை துடிக்குது அப்படின்னு சொல்லிக்கினா ஓராண்டுக்குன்னா 365 இல்லைங்களா? 365 நாளால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்பா. மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்னு சொல்லிட்டு பாருங்க. 4 2 0 4 8 000. இத்தனை முறை வந்துட்டு ஒரு ஆண்டுக்கு துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லைங்களா? ஒரு ஆண்டுக்கு இத்தனை முறை கேட்கும்போது இதே தான் எழுத போறேன். 4 2 0 4 8 000. ஓகேம்மா? இப்போ இதுல வந்துட்டு சயின்டிபிக் நோட்டேஷன் படி எழுதணும் அப்படின்னு சொன்னா இப்போ எனக்கு புள்ளி இங்க இருக்கிறதா அர்த்தம். இந்த புள்ளியை நான் இந்த இடத்துக்கு எடுத்துட்டு போறேன். அப்ப எடுத்துட்டு வந்தேன்னா எப்படி எழுதுவேன்னு சொல்லிக்கிறீங்கன்னா 4.204
8 வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் எழுதணும். இக்னோர் த ஜீரோஸை விட்டுருவோம். இப்போ எத்தனை நம்பர் தள்ளி வந்திருக்கு? லாஸ்ட்லேருந்து இது பெரிய நம்பர் தான், அதனால பாசிட்டிவ் பவர் தான் வரும். இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். 1 2 3 4 5 6 7 நம்பர் தாண்டி வந்திருக்கோம். அப்போ இன்டூ 10 to the power 7. இதுதான் இதனுடைய. அடுத்தது பாருங்க, இப்போ அடுத்தது இது முடிஞ்சுதா? அடுத்தது 100 இயர்ஸ்க்கு கேட்குறாங்க. அதாவது ஓராண்டுக்கு இத்தனை முறைனா 100 இயர்ஸ்க்கு இது கூட இன்னும் 2 100ஆல் அப்படியே மல்டிப்ளை பண்ணும் தானே. அப்போ இது என்ன ஆயிரும்? 4 2 0 4 8 3 0 வந்து அது கூட இப்போ 100 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆன்சர் வரும்? இந்த இடத்துல 100 இயர்ஸ்க்கு வந்துட்டு 4 2 0 4 8 அப்புறமா ஏற்கனவே 3 zeros-ஓட இப்போ 2 zeros 3 4 5 zeros ஆட் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இப்போ சயின்டிஃபிக் நோட்டேஷன் படி எழுதுறோம்னா இங்க இருக்க பாயிண்ட்டை இந்த இடத்துக்கு நான் இப்போ எடுத்துட்டு போறேன். அப்போ என்ன வரும்? 4.2048 into 10 to the power of 1 2 3 4 5 6 7 8 9 அப்போ into 10 to the power 9. இதுதான் வந்துட்டு 100 இயர்ஸ்க்கு இத்தனை தடவை துடிக்குது அப்படின்னு